உனக்கே மகிமை உண்டாவதாக. புது வருடத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக என்ற மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடம் கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கர்த்தர் இருந்து கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை இந்த நேரம் கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு இந்த வேளையிலே நம்மை நடத்துவாராக. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Numbers chapter 14 verses 24. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் இந்த வருடம் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் நம்முடைய பட்டணத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் உலகெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் தந்த வார்த்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். Numbers chapter 14 verses 24. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். Glory to God. அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த வார்த்தையை நாம் இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம். என் தாசனாகிய காலேப். தொடக்கம் ஆண்டவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, என்னுடைய தாசனாகிய காலேப். இந்த இடத்துல காலேப் என்ற அந்த இடத்தில் உங்கள் ஒவ்வொருடைய பெயர், உங்கள் பெயரை நீங்கள் வைத்து அதை அப்படி நினைச்சு அதை வாசிச்சு பாருங்களேன். என்னுடைய தாசனாகிய என்று உங்களுடைய பெயர் அந்த இடத்துல வைத்து தொடர்ச்சியாக அந்த வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவர்கள் போய் வந்த தேசத்திலே அவர்களை சேர பண்ணுவேன். தேவனோட சனமே, அவர்களை சேர பண்ணுவேன், அவனை சேர பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தைக்கு நம்ம போவதற்கு முன்னதாக நமக்குள்ளாக ஒரு கான்ஃபிடென்ட், நமக்கு ஒரு உறுதி இருக்கணும். என்ன அப்படின்னா, நான் யாருடையவன், நான் யாருடையவள். இந்த ஒரு கேள்விக்கு ஒரு உறுதியான ஒரு பதில் இங்கே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற விதமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைப்பீர்களானால், இந்த இடத்துல காலேபை பற்றி என் ஆண்டவர் சொல்லுகிறார். என் தாசன் கூட சொல்லல, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. என் தாசன் சொல்லல, என்னுடைய, அவர் உரிமை கொள்ளுகிறார். வேற யாருக்கும் அவர் விட்டு கொடுக்க, வேற யாருக்கும் கொடுக்க அவருக்கு மனம் இல்லாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. எனக்கே உரிய, என்னுடைய, அந்த வார்த்தை அதுதான் அங்கே சொல்ல வருகிறது. இப்ப காலேபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய தாசனாகிய. இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார், இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய சனமே, நீங்க எங்க இருந்து, எந்த தேசத்தின் எந்த பட்டணத்தில் இருந்து இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும்
காலவெளியில், இந்த அதிகாலவெளியில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடையவர்கள். நீங்களும் நானும் யாருடையவர்களா இருக்கிறோம்? அவருடையவர்களா இருக்கிறோம். என்னுடைய என்று என் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தவர் சொல்லுகிறார்னா, தேவனுடைய சனமே, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நன்றாய் இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. என்ன? அவருடையவர்களை என் ஆண்டவர் பார்த்து அப்படியே அவர்கள் இருக்கிறது போல இருக்கட்டும் என்று விடுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவருடையவர்களை என்னுடையவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர் பார்த்து அவர் என்ன செய்கிறாராம்? ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நாம் போய் வந்த காரியங்கள், அந்த இடத்துல போய் வந்த தேசம் என்று சொல்லப்படுகிறது. போய் வந்த தேசமா இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த தேசம் என்ற இடத்துல எது வேணாலும் நாம் பின்னால நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், சேர பண்ணுவேன். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, I bring into the land. I bring என்னது? சேர பண்ணுவேன் என்ற அந்த தமிழ் வார்த்தைக்கும் ஆங்கிலத்தில் I bring என்ற அந்த வார்த்தைக்கும் நிறைய கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது இல்ல? இப்ப ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது I bring. நம்மை அந்த இடத்துல சேர்ப்பதற்கு முன்பதாக அதை நம்மிடத்துல கொண்டு வருகிறாராம். I bring, நான் எடுத்துட்டு வரேன். சரி, அது இருக்கட்டும். ஒரு இன்ட்ரோவாக இந்த அதிகால வேளையில இந்த புதிய வருஷத்தில் பிரவேசித்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார், திருச்சபை, கர்த்தர் உங்களை பார்த்து அவர் ஃபர்ஸ்ட் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள் என்று. ஹல்லேலூயா. அதற்காக நம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமென். ஆமாம், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி கடந்த வருஷம் இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், இந்த வருஷம் முழுவதும் நம்ம எப்படி இருக்க போகிறோம் நமக்கு தெரியாது. சிலர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார்னா, காலேபை பார்த்தது போலதான் உங்களை என்னையும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தாசன், என்னுடைய தாசன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள், என்னுடைய ஜனம். கர்த்தர் சொல்லுகிறார், வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். இடையில காலேபினுடைய அந்த குவாலிட்டி இந்த இடத்துல சொல்லப்படுது. நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் நம்மளை பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்கள், ரட்சிக்கப்பட்ட அந்த ஆண்டிலிருந்து கடந்த 2024 வரையிலும் வேறே ஆவியை உடையவர்களாய் உத்தமமாய் அவரை பின்பற்றி வந்த ஜனமாகிய உங்களை, ஆமென், ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை உங்கள் மேல் அவர் ஊற்றினபடியினால், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறபடியினால், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறபடினாலே, நம்புறீங்க தானே? அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று. ஆமென். இங்கே காலேபுக்குள்ளாக வேறே ஆவி என்று சொல்லும் போது அந்த ஆவி எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் பெற்றதான அந்த வேறே ஆவியாகிய அந்த பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறபடியினால் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உத்தமமாய், அது என்னங்க உத்தமமாய்? ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபுல்லி. உத்தமம் என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஃபுல்லி அப்படின்னா முழுசும். அந்த முழுசு அந்த அந்த வார்த்தைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, ரட்சிக்கப்பட்ட ஆண்டை விட்டுருவோம். 30 வருடங்கள், 40 வருடங்கள், 50 வருடங்கள், 20, அதெல்லாம் விட்டுறலாம். ஜஸ்ட் டேக் பாஸ்ட் இயர் 2024 எடுத்துக்கொள்ளுங்களேன்.
நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு நேரிட்ட காரியங்கள், நமக்கு எதிரிட்ட காரியங்கள், நம்மளை சூழ்ந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் நமக்குள்ள இல்லைன்னா, இன்றைக்கு இந்த வருஷத்துல இந்த முதல் நாள் அதிகாலை கர்த்தருடைய சமூகத்தில் இப்படி வந்து உட்கார்ந்திருக்க மாட்டோம். நமக்கு நேரிட்ட காரியங்கள், உபத்திரம் வந்தபோது, பாடுகள் வந்தபோது, கஷ்டங்கள் வந்தபோது, அவமானங்கள் வந்தபோது, ஆசீர்வாதங்களும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம அனுபவிச்சோம். அனுபவிக்க முடியாதபடிக்கு சகித்த காரியங்கள், எப்பொழுது என்னை விட்டு இது விலகுமோ, எப்பொழுது அது என்னை விட்டு அகன்று போகுமோ, எப்பொழுது என்னோட வாழ்க்கையில இந்த சூழ்நிலை இனி நான் பார்க்க மாட்டேனோ என்று வந்த ஒவ்வொரு நிலையிலும் அந்த சூழ்நிலை கர்த்தருக்காக உத்தமமாய் நின்றீங்க பாருங்க. அந்த உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருந்த போது நாம் உத்தமமாய் இருந்தோம் பாருங்க, அதை பார்க்கிலும் எல்லா நன்மையினாலே நாம் அனுபவித்திருந்த போது நாம் உத்தமமாய் இருந்தோம் பாருங்க, அதை பார்க்கிலும் சுகமாய் இருக்கும் போது நாம் உத்தமமாய் இருந்தோமே, அதை பார்க்கிலும் நமக்கு நன்மை உண்டாயிருந்த போது நாம் உத்தமமாய் இருந்தோமே, அதை பார்க்கிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உபத்திரவமோ, வியாதியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, வறுமையோ, பட்டினியோ என் வாழ்க்கையில என்ன நேர்ந்திருந்தாலும் சொல்றாருல, ஒரு லிஸ்டே கொடுக்கிறார்ல, அது போல எத்தனை காரியங்கள்ல உங்களோட வாழ்க்கையில நீங்கள் கடந்த ஆண்டு நீங்கள் போயிருப்பீங்க. அந்த சூழ்நிலையிலெல்லாம் உத்தமமாய் கர்த்தரை விட்டு விலகாம, விசுவாசத்தை விட்டு விலகாம, அவருடைய அன்பை விட்டு விலகாம, சபையை விட்டு விலகாம, எல்லாவற்றிலும் சகித்து உத்தமமாய், அந்த வசனத்திலே அப்படிதான் வாசி, உத்தமமாய். அடுத்த ஒரு வார்த்தை என்ன வருது, அது ரொம்ப சூப்பரா இருக்கு. என்னது? உத்தமமாய் என்னை. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள்ல நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. கடந்த வருஷத்துல நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு நேரிட்ட அதே சூழ்நிலையில உங்களுக்கு தெரிந்தவங்களை நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. உங்க கண்ணு முன்னாடியே எவ்வளோ பேரோட வாழ்க்கை எப்படியெல்லாம் போயிருக்கும், அவங்கள பற்றி நீங்களும் பார்த்து சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம், அவங்கள நீங்க தைரியப்படுத்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம், ஏன்பா இப்படி ஒரு வாழ்க்கை, ஏமா இப்படி ஒரு வாழ்க்கை, நீங்க ஆலோசனை கொடுத்திருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களோட கண்களுக்கு முன்னதாகவே அவரோட வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போனது. உங்கள் கண்களுக்கு முன்னதாகவே அவர்களுடைய தத்தளிப்பு, உங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கை வெறுமை உங்களுக்கு நேரிட்டது. ஆனால் அவர்களுக்கு நேரிட்ட போது, அவர்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கு நேரிட்ட போது நீங்கள் இருப்பதற்கும் வித்தியாசம். ஹல்லேலூயா. என்ன காரணம்? அவர்களுக்கு நேரிட்ட காரியத்திலே அவர்கள் உத்தமமாய் இருக்க முடியவில்லை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு. ஆனால் அழைக்கப்பட்ட தேவ ஜனமாகிய எம்எல்டி குடும்பத்தாராகிய நீங்கள் கடந்த ஆண்டு பலவிதமான சோதனைகள்ல, பெருங்காற்றை போல, பெருவெள்ளம் போல, பெரு இரைச்சலை போல சூழ்நிலைகள், காலங்கள், வாழ்க்கை மாறி இருக்கலாம். அவை எல்லா சூழலிலும் உத்தமமாய் அவரை நீங்கள் பின்பற்றினபடியினால் அதை கர்த்தர் பார்க்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நம்ம கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாம். இந்த ஆண்டே கர்த்தர் நமக்கு எதை பார்த்து தந்திருக்கிறார் தெரியுமா? 2025 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியமே எது தெரியுங்களா? Jesus. நம்ம இத்தனை ஆண்டுகள் அந்த வேறே ஆவியாகிய அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருந்து, காலங்கள் மாறி இருந்தாலும், சூழ்நிலை மாறி இருந்தாலும், நிலைமை மாறி இருந்தாலும், ஆகவேதான் பக்தன் ஒரு பாடலை மிக அழகாக பாடியிருக்கிறார். பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட இருக்கீங்களா? ஹல்லேலூயா.
உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கி கிருபையது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையது. சொல்லுவோமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபைது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபைது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை தூக்கி எடுத்த கிருபைது. அப்போ இதை பார்க்கும்போது உடைக்கப்பட்ட நேரங்கள், காலங்களே நம்மளை மாற்றிருக்கோம். சோர்ந்து போன நேரம் வந்தபோது நம்மளோட சூழ்நிலையை மாற்றிருக்கோம். இப்படிப்பட்ட நிலைக்குள்ளாகலாம் நாம் கடந்து போகும்போது கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு உத்தமமாய் அவரை பின்பற்றி வந்தீங்க பாருங்க. இந்த 2 விஷயத்துக்காக தான் கர்த்தர் இந்த 2025 ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி. காலேபை பார்த்தது போல எம்எல்டி குடும்பம் உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்க நினைக்கலாம், ஓ நான் கடந்த ஆண்டு நான் இப்படியாய் நான் வாழ்ந்தேன், நான் அப்படியாய் நான் வாழ்ந்தேன், ஓ நான் இப்படியாய் நான் ஜீவித்தேன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில கர்த்தர் உங்களை காலேபை பார்க்கிறது போல கர்த்தர் உங்களை பார்த்தபடினாலதான் இந்த 2025 கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வேறு ஆவியை உடையவர்களாய் உத்தமமாய் நீங்கள் அவரை பின்பற்றி வந்தபடியினால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் பார்க்கிறவர் அவன் போய் வந்த தேசத்துல அவனை நான் என்ன செய்வேன்? சேர பண்ணுவேன். அப்ப இந்த ஆண்டு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் உறுதியாய், ஸ்ட்ராங்கா நம்முடைய ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை, ஒரு ப்ராமிஸ் பண்றாரு. என்னன்னா, என் ஜனம், என் பிள்ளைங்க கடந்த ஆண்டு இல்லாவிட்டால் கடந்த காலங்களில் அவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக, என்னென்னத்திற்காக அவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் தம்முடைய ஆவியின் வார்த்தை அவர் கொடுக்கிறார். கடந்த காலங்களில், கடந்த நாட்களில், கடந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு, உங்கள் குடும்பம் நன்றாய் இருப்பதற்கு, நீங்கள் சுகமாய் இருப்பதற்கு, சுபிட்சமாய் இருப்பதற்கு, நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பிரயாசத்திற்காக நீங்கள் எதற்கெல்லாம் நீங்கள் போக்கும் வருத்தமாக போய் வந்து கொண்டு இருந்தீங்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை சேர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா. அது உங்களிடத்துல வந்து சேரும் என்று கர்த்தர் ப்ராமிஸ் பண்றார். உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஆண்டு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசம், நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, ஒருவேளை கடந்த ஆண்டு நீங்கள் அதை காணாமலே போயிருக்கலாம், பார்க்காமலே நீங்கள் அந்த கடந்த ஆண்டை நீங்க கடந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை மறக்கவே இல்லை. நீங்கள் எத்தனை முறை நீங்கள் போக்கும் வருத்தமாக நீங்கள் போய் வந்தீர்களோ, ஆனால் என் ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் தன்னுடைய கணக்கில் வைத்தவர். இந்த புதிய ஆண்டில் அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு அதை சேர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது சொத்தாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், உங்களுக்குரியதாக இருக்கலாம், உங்களுக்குரிய அது உரிமையாக இருக்கலாம், உங்களுக்கு சம்பந்தமானதா இருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்கு சம்பந்தமானதா இருக்கலாம், உங்கள் கணவருக்கு சம்பந்தமானதா இருக்கலாம், உங்கள் மனைவிக்கு சம்பந்தமானதா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம். இந்த நாட்களை, கடந்த காலங்கள், கடந்த வருடம் எந்த விஷயத்திற்காக நீங்கள் அலைந்து திரிந்தீர்களோ, வேதனையினாலே, சஞ்சலத்தினாலே, துக்கத்தினாலே, பாரத்தினாலே, கண்ணீரினாலே, அவமானத்தினாலே நீங்கள் திரும்பி வந்தீர்களோ, அவை அனைத்திற்கும் கர்த்தர் இந்த புதிய ஆண்டு சொல்லுகிறார், அந்த காரியத்தில் நான் அவர்களை சேர பண்ணுவேன். நான் அவர்களை சேர பண்ணுவேன். It's not my word. This is God's word that God is speaking right now. இந்த வார்த்தை என்னுடைய அல்ல, இந்த வார்த்தை கர்த்தருடையது. கர்த்தர் இந்த வார்த்தையை உரைக்கிறார், சேர பண்ணுகிறார்.
பிளவா, பிரிந்து போன காரியமா, கர்த்தர் சேர பண்ணுகிறார். எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளாக இருந்திருக்கலாம். படிக்கிற பிள்ளைகள் படிப்பு காரியங்களில் ஒரு பயம் இருக்கலாம். வேலை செய்கிற மக்கள் வேலை இடத்துல அந்த ஸ்தலத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சேர பண்ணுவேன். எதெல்லாம் உங்களுடைய சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உங்களை தூரப்படுத்தி வைத்திருக்கிறதோ, தூரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மாற்றி அவைகளுக்குள்ளாக உங்களை சேர பண்ணுகிறவராக இருக்கிறார். கடந்த ஆண்டு வரைக்கும் நீங்க வேலை இடத்திற்கு நீங்கள் பயந்து போயிருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி கண்டு நீங்கள் பயந்து, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியம், படிக்கிற பிள்ளைகள் உங்களோட ஸ்கூல்ல உங்களோட டீச்சர்ஸ் உங்களோட பிரின்சிபலுக்கு பயந்து, இல்லாவிட்டால் உங்களோட சக மாணவர்கள், இல்லாவிட்டால் சகல தோழர்கள், இல்லாவிட்டால் சக உறவுகள், பந்தங்கள், ஏதோ எந்தெந்த காரியங்கள்ல கடந்த ஆண்டு தேவச்சனமே இந்த ஆண்டு கர்த்தர் சொல்லுகிறா, சேர பண்ணுவேன். I bring, நான் கொண்டு வந்து அது உங்களிடத்துல சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறா. நீங்கள் அந்த இடத்துல சேர்வீர்கள். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் போய் வந்த, எல்லாரும் சொல்லுங்களா பார்க்கலாம், போய் வந்த. இப்ப கடந்த ஆண்டு எத்தனை காரியங்களுக்கு நீங்களாம் போய் வந்திருப்பீங்க. சிலது நன்மையாய் முடிஞ்சிருக்கும், சிலது தீமையாய் முடிஞ்சிருக்கும், சிலது அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம இன்ன வரைக்கும் அப்படியே பெண்டிங்காவே இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த புதிய வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சேர பண்ணுவேன். I bring into the land. land என்று சொல்லும் பொழுது, தேசம் என்று சொல்லும், அது ஆசீர்வாதம், நன்மை, புகழ்ச்சி, உயர்வு, மேன்மை, அந்தஸ்து, புகழ், இதெல்லாம் தேசத்தை நமக்கு அங்கே காண்பிக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேசத்திலே அவர்கள் நான் சேர பண்ணுவேன். புகழ்ச்சிக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த ஆண்டு உயர்வுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். மேன்மைக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தேவனுடைய சொன்னமே, என்னால முடியாது, இதெல்லாம் என்னால ஆகாது, அந்த இடத்திற்கு நான் போவேனா, அந்த இடத்துக்கு என்னால வர முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறா, சேர பண்ணுவேன். I bring, உனக்கு முன்பாக நான் கொண்டு வருவேன், உன்னை நான் அந்த இடத்துல சேர பண்ணுவேன். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு அதற்கு பல தடைகள் இருந்திருக்கலாம், பல காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த ஆண்டு என்ன, இல்ல அப்படி இல்லை, சேர பண்ணுவேன், சேர பண்ணுவேன். தேவச்சனமே, சிந்தித்து பாருங்க. எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு சேர பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியம்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீங்க அறிந்திருக்கிறீங்க. சேர வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்த காரியங்கள் எல்லாம் சேர பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நேரம் எதெல்லாம் டவுட்டா இருந்துச்சோ, எதெல்லாம் ஒரு கேள்வியா இருந்ததோ, அதெல்லாம் உங்கள் பக்கமாக சாதகமாக அது உங்கள் பக்கம் சேர பண்ணுகிறவராக இருக்கிறார். அது உங்கள் எதிர்கால வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களோட குடும்பமாக இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எந்த விஷயங்களா இருக்கட்டும், தடைகள் எல்லாம் கர்த்தர் கடந்த ஆண்டே அவர் தகர்த்துட்டாரு. இந்த ஆண்டு அவர் சேர பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமா, ஒட்டாத காரியங்கள், பிரிந்திருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் சேர பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே காலேபை கர்த்தர் சொல்லுகிறா, என்னுடைய தாசனாகிய காலே, அவனை நான் சேர பண்ணுவேன் என்று சொன்னவர் கர்த்தர் சேர பண்ணினார். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சேரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரும் நாட்களில் இதை குறித்து இன்னும் ஆழமாய் நாம் போக இருக்கிறோம். இதை குறித்து இன்னும் ஆழமாய் கர்த்தரோட ஆவியானவர் சபையோடு கூட இந்த ஆண்டு அவர் தொடர்ச்சியாய் அவர் பேசுவார். சேர பண்ணுவா. நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்துல, தோல்வியோடு கூட திரும்பின இடத்துல,
ஏமாற்றப்பட்டு திரும்பி வந்த இடத்திலே, முடிந்தது என்று நீங்கள் திரும்பி வந்த இடத்திலே, அதை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி அங்கே கர்த்தர் உங்களை சேர பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காலேபுக்கு கர்த்தர் சொன்னதை செய்தார்னா, இந்த 2025ஆம் ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்களுக்கு சொன்னவர் அவர் அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சனமே, தைரியமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியோடு இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கமாக அவர் சொல்லுகிறார் சபைக்கு, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நாம் கடைசி காலத்தில் நாம் வந்து விட்டோம். இந்த ஆண்டு உலகத்திலே நாம் நினைத்திராத சம்பவங்கள் எல்லாம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இதுவரையிலும் கேட்ட காரியங்கள், கேட்டிராத காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் முடிவுக்கு நேராக இந்த உலகம் கடந்து போகும். ஆனாலும் அந்த உலகத்திலே வாசம் பண்ணுகிற என் ஜனத்தை, என் பிள்ளைகளை நான் கொடுத்த வார்த்தையின்படி அவர்கள் சுகமாய் இருக்கும்படி அவர்களை நான் சேர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உலகம் ஒரு பக்கம் உபத்திரவத்திற்கு நேராக கடந்து போனாலும் இன்னொரு பக்கம் அவருடைய ஜனத்தை, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பத்திரமாய் அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்திலே, அவர்கள் சேர வேண்டிய காரியங்களை கர்த்தர் சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் உலகத்திலே நடக்கிற காரியங்களை நீங்கள் காண்பீர்கள், ஒரு பக்கம் உலகத்திலே நடக்கிற காரியங்களை கேள்விப்படுவீர்கள், இன்னொரு பக்கம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோடு கூட இருந்து அன்றைக்கு காலேபுக்கு சொன்னதை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொன்னதை செய்கிறவரையும் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆக பிரியமானவர்களே, சேர பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். எப்பொழுதும் உங்களோடு கூட வருவார். எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு முறை கடைசியை நாம் வாசிப்போமா? எல்லாரும் அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமா, சேர பண்ணுவா. அந்த நம்பிக்கை, அந்த நிச்சயத்தோடு இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? கர்த்தர் என்ன சேர பண்ணுவா. எனக்குரியதை எனக்கு சேரும்படி கர்த்தர் செய்வா. எனக்குரியதை, ஹல்லேலூயா, எனக்குரியதை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குரியதை, என் குடும்பத்திற்குரியதை, என்னோட வேலைக்குரியதை, என்னோட படிப்புக்குரியதை சேர பண்ணுவா. அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராய் கர்த்தர் என்னை நடத்துவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திர. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறப்பா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவருடைய தயவால் அவர் ஆண்டு முழுவதும் அவர் நடத்துவார். அவர் நடத்தும் போது சேர பண்ணுகிறவராய் அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா.
எல்லாம் உங்களுக்கு சேரும். நீங்கள் கோடா கோடியாய் நீங்கள் பெருகுவீர்கள். கோடா கோடியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார்ல, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார்லங்க, சேர பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார்ல, சந்தோஷமாய் போங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். வருடத்தினுடைய இறுதி ஆராதனை, புது வருட ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி அவருடைய மகிமையான ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தினபடியினால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கர்த்தர் கொடுத்து அவருடைய பந்தியில பிரவேசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டபடினாலே நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி மனதார மகிழ்ச்சியோடு எஸ் ஹல்லேலூயா பிரைஸ் காட் ஆமென். பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சியான இந்த 2025ஆம் ஆண்டு புது வருடத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து இந்த ஆண்டை தொடங்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை நடத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானத்தோடு கூட கடந்து போகட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஆண்டை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கான செய்திருக்கிறீர். உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவரே, இந்த ஆண்டை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவர் நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் சுவாமி நாங்கள் உமக்கு ஆண்டவரே உகந்த பாத்திரமாய் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் இந்த ஆண்டு நாங்கள் நடக்க கடந்து போக ஆவியானவர் உதவி செய்வீராக. நீ தந்தமுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவனை சேர பண்ணுவேன் என்று சொன்னவர் நீர் அப்படியே நடத்துவீராக. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட நீங்க அனுப்புங்க. உங்க சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். ஆவியானுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட பிள்ளைகளுக்கு வாகன வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. சுகமாய் பத்திரமாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. உங்களோட நாமம் மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே சபையும் ஊழியங்களையும் ஆராதனையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பமாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து நீங்க நடத்துவீராக. தேவ சமாதானத்தோடு கூட கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.